நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. நம்ம பெயிண்டிங்லாம் விற்க மாட்டேங்குது, ஆனால் பெரிய விலை உயர்ந்த ஆட்கள் விற்கிற பெயிண்டிங் மட்டும் பயங்கரமாக விற்கிதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பெயிண்டிங்லாம் டூப்ளிகேட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறான். அது பயங்கரமாக சேல் ஆகுது. டூப்ளிகேட் பெயிண்டிங்கை பார்த்த வில்லன் கேங்கு இப்படி அப்படி தத்ரூபம் பண்ணியிருக்கான், ஒழுங்கா இதை சொல்லு இல்லாட்டி உன கொன்று வேணும் அந்த கடை ஓனரை மிரட்டவும், நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அதை அண்ணவனை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டி கொடுத்துட்றான். அவன்கிட்ட போய் தம்பி எங்கே பாரு, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, உன்னை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா நோட்டை காட்டி இந்த ரூபா நோட்டு மாதிரி எனக்கு வரைஞ்சு கொடுக்கணும், ஓகேவா அப்படின்றான். சரி ஓகேன்னு அவனும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அதில் பயங்கரமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இது பண்ணி யூஎஸ் கரன்சியை அப்படியே தத்ரூபமாக ரெப்ளிகா பண்ணிடுறான். அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டில் பழைய இத்து போன மிஷின்கள்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு ஏழை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை வாங்கி இவங்க பாட்டுக்கு டிசைன் பண்ண ரோட்டை வச்சு அடின்னு அடித்து தள்ளிட்டு இருக்கானுங்க. அந்த காசை பூரா எடுத்து பெரிய பெரிய டானுகிட்டையும் பெரிய பெரிய கேங்ஸ்டர்கிட்டையும் கம்மியான ரேட்டுக்கு தள்ளி விட்றானுங்க. 10 கோடி வாங்கிட்டு 20 கோடி ரூபா நோட்டை கொடுக்குறானுங்க. இதனால பயங்கரமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பயங்கரமாக அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடையுது. இதுக்கப்புறமா இவன் மாட்டினானா இல்லை அவன் மாட்டினானா என்ன நடந்துச்சுன்றதான் மீதி.